ஓகே, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? இப்போ வந்து இன்னைக்கு அச்சு முறுக்கு செய்கிறதுக்கு சொல்லி தரப்போகிறேன். அச்சு முறுக்கு அச்சு முறுக்கு எல்லாரும் செய்திருப்பாங்க. நான் செய்கிறது சொல்லி தர்றேன். இது வந்து 1 கிலோ பச்சரிசி மாவரிசி. ஓகே. இதை வந்து 1 மணி நேரம் ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சு அதை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மிஷினில் திரித்து நல்லா அரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்படியேப்பட்ட சில சமயம் அதில் வந்து கொஞ்சம் திப்பியாக இருக்கும். ஈர அரிசின்னு மிஷினில் அரைக்கிறப்ப அந்த ஒரு மாதிரி உருண்டையாக இருக்கும் அந்த மிஷின் சூட்டுக்கு. அதனால் நம்ம வந்து அதை அரைச்சிக்கிடணும். அரைச்சிக்கிட்டால் தான் மாவு நல்லாயிருக்கும். இது வந்துக்கு 1 கால் பிடி அரிசினா இதுதான் கால்பிடி. இந்த கால்பிடி அரிசிக்கு 1 முட்டை கணக்கு. 1 முட்டை இந்த 1 உலக்குக்கு 1 முட்டை போடணும். இதுக்கு கலந்துக்கிடணும். இது அப்படி கணக்கு வச்சு தான் நான் செய்வேன். இப்போ இது வந்து 1 கிலோங்கும்போது இதுக்கு 2.5 இது இருக்குது. அதனால் நான் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். 3 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 2.5 டம்ளர் ஜீனி வச்சுருக்கிறேன். இது இனிப்பு, சில ஜீனி இனிப்பு இருக்கும், சில ஜீனி இனிப்பு இருக்காது. அவரவர் இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஜீனி கலந்துக்கிடலாம். அப்புறம் இந்த தேங்காய் பால், இது வந்து ஒரு 3/4 மூடி, ஒரு சின்ன தேங்காய்க்கு 1 சின்ன தேங்காய், அதை திருவி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 3 டம்ளர் தேங்காய் பால் இருக்குது. மாவு கலந்துட்டு பத்தலைன்னா நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா இது முட்டை ஜீனியெல்லாம் இதுங்கும்போது கொஞ்சம் தண்ணி இலக்கம் கொடுக்கும். அதனால் இது மாவு பச்சை மாவுங்கிறதுனால, அரிசி மாவுங்கிறதுனால இது வந்து ரொம்ப தண்ணி இழுக்காது. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாப்பா சிரிக்கிறீங்களா பாட்டி சொல்கிறத பார்த்து? அப்படி கலந்துட்டு அப்படின்னு சொல்கிறேன். முதர்ந்து சொல்லணுமா? காமெடியாக இருக்கா பாட்டி சொல்கிறது? பாட்டி செய்கிறத பார்த்துக்கிட்டே இரு. முட்டையை உடைச்சி ஊற்றியாச்சுது. 3 முட்டை உடைக்கிறாங்கடா பாட்டி. 3 முட்டை. இந்த காமிச்சாச்சா? உள்ள உனக்கு தெரியலையா? நீ பாரு. பாரு. ஆமா, முட்டை உள்ள எல்லோ கலர்ல தான் இருக்கும். மஞ்சள் கரு. முட்டையை வந்து நல்லா அடிச்சுக்கிடணும். ஆமாம், நல்லா அதுவும் வச்சு அடிச்சுக்கிடலாம். நம்ம கைவசம் இதுதான் இருக்குது. என்ன இருக்கோ அதை வச்சு அடிச்சுக்கிட வேண்டியதான். சில மிக்சியில் வச்சும் அடிச்சிருவாங்க முட்டையை. நம்ம மிக்சியில் அடிக்கலை, நான் கைனால் இப்படி அடிக்கிறேன். நல்லா அடிச்சுட்டு இதோட ஜீனியையும் போட்டு அடிச்சிடணும். இந்த தேங்காய் பாலில் வந்து ஒரு 4-5 ஏலக்காயும் சேர்த்து அடிச்சிருக்கிறேன். ஏலக்காயை வந்து தேங்காய் பூ அடிக்கிறப்ப அந்த ஏலக்காயை போட்டு அடித்து நம்ம வடிகட்டிட்டோன்னா அந்த இதெல்லாம் அந்த திப்பியெல்லாம் அதில் வராமல் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சிலர் ஏலக்காய் தூள் இருந்தால் அதை சேர்த்துக்குவாங்க. நான் ஏலக்காயை தேங்காயோடு அடித்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆமாம், ஒரு வாசத்துக்கு. சிலர் எள்ளு போடுறாங்க. நான் எள்ளு போட மாட்டேன். நான் எள்ளு போடாமல் ப்ளெயினாகவே தான் செய்கிறது. இப்போ முட்டை நல்லா அடிபட்டுச்சு. இதில் வந்து ஜீனியை சேர்த்துக்கிடுவோம். ஒரு 2 டம்ளர் சேர்த்துருக்குறேன். ஜீனி இனிப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜீனியை போட்டு கலந்துக்கிடலாம். இப்போ மாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலக்கலாம். போடு. அது 1 கிலோ அரிசி மாவு இதில் சேர்த்துற வேண்டியதான். அதுக்கு தான் கரண்டியை பிடிச்சிக்கோ. மெதுவாக போடுங்க. போடு. இங்கே பாப்பாவும் அழகாக ஹெல்ப் பண்ணுறாளே பாப்பா. நல்லா செய்ய தெரிஞ்சிருக்கு பாப்பாவுக்கு. நீ இதே மாதிரி செய்வியா? பலகாரம்லாம் செய்வியா? ஆமாம், பாட்டி செய்கிறத பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் செய். என்ன? ஓகே. பெருசான அப்படின்னாடி
இப்போ வந்து தேங்காய் பாலை எல்லாத்தையும் கொட்டிட்டீங்க. ஆமாம், எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ண வேண்டியது. இதில் வேறு ஒன்றும் இல்லை. முட்டை, தேங்காய் பால், ஜீனி, அவ்வளோதான். அந்த அரிசி பச்சரிசி மாவோட தேங்காய் பாலில் ஏலக்காய் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்குறோம். முட்டையை நல்லா அடிச்சுக்கிட வேண்டியது, ஜீனியை போட்டு அப்புறம் மாவை போட்டு கலக்கிட்டு அப்புறம் தேவையான அளவு தேங்காய் பால் ஊற்றி கலக்க வேண்டியதான். அப்பமா இது வந்து எண்ணெயில் தான் போட்டுடும். போடலாம், வெயிட் பண்ணுங்க. இதில் வந்து 1/4 ஸ்பூன் உப்பு போடணும். போடு, இதை போடு உள்ளே போடு. இது உப்பு போட்டால் தான் இது வந்து இனிப்பு எடுக்கும். இதில் வச்சுருவோம். அவ்வளோதான். போதும் இனிமேல் போடக்கூடாது. இந்த ஷேப்பாக பார்த்துக்கிறீங்க. சரி, இந்தா கீழே விழாமல் பார்த்துக்க. இந்த அச்சு வந்து கொஞ்சம் நல்லா சூடாகணும். இப்போ 2 அச்சு இருந்தால் நல்லா மாற்றி போட்டுடலாம். இன்னொரு அடுப்பில் இன்னொரு சட்டி வச்சா கொஞ்சம் எண்ணெயை வச்சுட்டு இந்த அச்சு வந்து அதில் போட்டோம்னா அது சூடாறிக்கிட்டே இருக்கும். அப்போ டக்குன்னு போட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் ஒரு அடுப்பில் வச்சு இப்போ செய்துக்கிட்டு இருக்கிறனால ஒரே பாத்திரத்தில் வச்சு செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் லேட் ஆகுது. அந்த அச்சு வந்து சுடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஒவ்வொன்றும் போட்டுட்டு அடுத்தது போடுறதுக்கு. இப்போ நல்லா சுட்டால் தான் அதில் வந்து அந்த மாவு ஒட்டும். இப்போ இதுக்குள்ளே முக்கும்போது இப்படி இந்த 3/4 அளவு தான் ஒட்டணும், உள்ள முக்கணும். அப்புறம் மாவு வந்து அப்படி இது பண்ணிருச்சா உடனே இதுக்குள்ளே விடணும். இந்த கலண்டு விழுந்துச்சா பூ அழகாக வந்துருச்சுதா. இதெல்லாம் ஒரு கலை. ஆமாம். இப்போ இது வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே அமைக்க கொடுத்தோம்னா பூ சுருங்கிடும். கீழ் பகுதி நல்லா வெந்துடும், மேல் பகுதி ரொம்ப வேகணுன்ட்டு இல்லை. இந்த இப்படி போட்டுட்டு உடனே டக்குன்னு எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ இந்த அச்சு இன்னும் கொஞ்சம் சூடாகணும் அடுத்தது போடுறதுக்கு. சூடு ஏறினா தான் அந்த மாவு வந்து அந்த அச்சில் ஒட்டும். அப்படி அது முக்கும்போது அப்படியே சுறுசுறுன்னு அப்படியே அந்த இதில் ஒட்டும், சத்தம் வரும், சுறுசுறுன்னு சத்தம் வரும். இப்போ அந்த பூ வந்துடும். ஆமாம், இப்போ தன்னால் அப்படி கலண்டு வந்துடும். நல்ல பழகின அச்சுன்னா நல்லா ஈஸியாக வந்துடும். இது என்ன அச்சு, எதில் பண்ணது? இது வந்து இரும்பில் செய்திருக்கு. இப்போ வந்து நான்ஸ்டிக்கில் வந்திருக்குது. நான்ஸ்டிக்கும் ஒன்று வாங்கணும், நல்லதாக பார்த்து வாங்கணும். நான்ஸ்டிக் வந்து சீக்கிரம் கலண்டு விழுந்துடும். இதில் வந்து கொஞ்சம் கஷ்டப்படும், அவ்வளோதான். வேறு ஓகே, வேறு ஏதாவது டிப்ஸ் கொடுக்குறீங்களா? வேறு என்ன டிப்ஸு? கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிடுச்சுதுன்னா ஒன்று ஏதாச்சும் பச்சரிசி மாவு இருந்துன்னா கொஞ்சம் கலக்கிக்கிட வேண்டியது தான். இல்லை சிலர் மைதா மாவு கலக்குவாங்க. மைதா மாவு லைட்டாக கலக்கி அது கூட இது பண்ணிக்கலாம். தண்ணி ஆயிடுச்சுன்னா, மாவு தண்ணி ஆயிடுச்சுன்னா. கடலை மாவு இதில் சேர்த்தா அப்புறம் அதுக்கு பேராச்சும் இருக்குல்ல. ஆமாம். முட்டை சேர்க்காதவங்களுக்கு முட்டை சேர்க்காமலும் இதுக்கிடலாம். நம்ம வந்து முட்டை சேர்த்தா அது நல்லா பொறுன்னு வரங்கிறதுக்காக தான் முட்டை சேர்த்துக்கிறோம். முட்டை வேண்டாம் அப்படிங்கிறவங்க வந்து சோடாப்பு சேர்த்துக்கலான்னு நினைக்கிறேன். சோடாப்பு சேர்த்தாலும் நல்லா பொறுன்னு வரும். அதாவது ஆப்பச்சோடா அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லை வேண்டாம்னு நினச்சா விட்டுடலாம். நெக்ஸ்ட் ரவுண்டு. அடுத்தது சவுண்டு வருதா, புஷ்ஷுன்னு அப்படி உஷ்ஷுன்னு அந்த இதில் அச்சில் வந்து மாவு ஒட்டணும். சூடானால் தான் நல்லா ஒட்டும். ஒட்டினா அப்படியே நல்லா கலண்டு விழுந்துடும். அப்படி நெக்ஸ்ட் ஃப்ளார் ரெடி. ரெடி போட்டு ஒரு அமுக்கிட்டு உடனே இப்படி திருப்பிட வேண்டியதான். உடனே திருப்பிடணும். ஆமாம், ரொம்ப நேரம் ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது, அதே சமயத்தில் வெந்திருக்கவும் செய்யணும். உடனே கருப்பாகுது, இது கொஞ்சம் வெள்ளையாக வரணும். இது ரொம்ப சூடானாலும் ப்ரௌன் கலர் ஆயிரும். கொஞ்சம் போக போக கலர் நல்லா வந்துடும். ஓகே, அச்சுமுறுக்கோட க்ளோசர் லுக்கு நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு காமிக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் நிறைய செய்த பிறகு எடுத்து காமிக்கிறோம்.
ஓகே, சிங்கிள் சட்டியிலேருந்து திருப்பி டபுள் சட்டிக்கு மாற்றியாச்சு. இப்போ போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக செய்திடலாம். 2 அச்சியை வச்சுட்டு இந்த இப்படி இது பண்ண உடனே அடுத்ததுக்கு அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டால் அந்த அச்சி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சூடாகும். அதுக்காக தான் நான் என்ன சின்ன எண்ணெய் சட்டி தான் வச்சுருக்கிறேன். பெரிய எண்ணெய் சட்டினா 2 அச்சி போடலாம். நான் சின்னது தான் வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக செய்கிறதுனால. அதனால் 2 இதுலேயே எண்ணெயை பிரித்து வச்சுக்கிட்டோன்னா இந்த இப்படி உடனே அதில் சூடாயிருமா, அப்புறம் இதில் போட்டுடலாம். ஒரு ஆள் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ப்ராசஸை ஃபாஸ்ட் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இப்படி வச்சுட்டு உடனே இந்த பக்கம் இந்த எண்ணெயில் இதை போட்டால் அந்த அச்சி காஞ்சிடும். இதை போட்டு எடுக்கிறதுக்குள்ளே அது சூடாயிரும். அந்த அச்சி சூடாகும். அப்புறம் இந்த அச்சியை போடுறோம். இது இருக்குல்ல அந்த முறுக்கு வெந்துடும். ஆமாம், அச்சி முறுக்கு குயிக்காக செய்திடலாம். இந்த கரண்ட் விழுந்துட்டா வரேன். இப்போ இங்கே இருந்து இதுக்குள்ளே நல்லா கரெக்டான இதில் வந்திருக்கா? ஆமாம், இதை எடுத்துருங்க. ரோஸ் குக்கீஸ், இதுக்கு பேர் தான் ரோஸ் குக்கீஸ். ஆக்சுவலாக அச்சு முறுக்கு, ஆனால் ரோஸ் குக்கீஸ்னு சொல்லணும். ரோஸ் குக்கீஸ்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஓகே, சொல்லுங்கள், ரீகேப் என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணிருக்கீங்க, எப்படி செய்திருக்கிறோமா? முதல்ல டைம் எல்லாம் இதுக்கு கணக்கெலாம் சொல்ல முடியாது. நம்ம இஷ்டம்தான், கணக்கெலாம் அந்த டைம் பிரகாரம்லாம் செய்ய முடியாது. இது வந்து நல்ல மாவு பச்சரிசி வாங்கிக்கிடணும். 1/4 பிடி அரிசி போட்டோம்னா 1 முட்டை அதுக்கு கலந்துக்கிடணும். நல்லா அரிசியை முதல்ல ஊற வச்சு அதை வந்து நல்லா வடிகட்டிட்டு தண்ணியை வடிகட்டி கொஞ்சம் நேரம் உலர விட்டுறணும். உலர விட்டு அதுக்கப்புறம் மிஷினில் திரிச்சுக்கிட்டுறதுனா நிறையா போட்டால் மிஷினில் திரிக்கலாம். 1/4 பிடினா மிக்சியில் கூட திரித்து நல்லா சலித்து மாவை நல்லா எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1 முட்டையை நல்லா அடிக்கணும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கிடணும். ஏன்னா அதில் ஜீனி சேர்க்குற ரொம்ப சர்க்கரை சேர்க்கணும். இப்போ ஜீனி சேர்க்குற எந்த இனிப்பு பொருள்னாலும் லைட்டாக உப்பு சேர்த்தா தான் அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். உப்பு இல்லா பண்ண குப்பையிலேன்னு சொல்கிற மாதிரி உப்பு லைட்டாக சேர்த்துக்கிடணும். அதுக்கப்புறம் அது நல்லா முட்டையை நல்லா அடிச்சிட்டு அப்புறம் ஜீனி சேர்த்துக்கிடணும். இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஜீனி சேர்க்கணும். ஒரு டம்ளர் ஜீனி சேர்த்துக்கிடலாம். பத்தலைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க. அப்புறம் தேங்காய் பால் எடுத்து ஒரு 1/2 மூடி தேங்காய் திருவி அதை பால் எடுத்து அதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கிடணும். ஏன்னா ஜீனியும் முட்டையும் போடும்போது அந்த இது வந்து இலக்கம் கொடுக்கும். அப்போ மாவு வந்து பச்சை மாவுங்கிறனால நிறைய வந்து அது தண்ணி வாங்காது. அது வந்து குறையாக தான் ஊற்றணும். அப்போ அது வந்து ஆப்பத்துக்கும் தோசை மாவுக்கும் நடுவில் அப்படி இருக்கிற மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த லெவலில் கலக்கி வச்சுக்கிடணும். அப்புறம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுட்டு தேங்காய் பால் எடுக்கிறப்ப அதில் 2 ஏலக்காயை போட்டு அடிச்சுக்கிடணும். அதான் வாசமாக இருக்கும். அப்படியே அடித்து எடுத்து பால் எடுத்து பிழிஞ்சி அதில் கலக்கிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு கடாயை வச்சு அது எண்ணெயை காய வச்சு இந்த அச்சி வந்து நல்லா எண்ணெயில் காய விட்டுறணும். நல்லா சூடாகணும். ஹீட்டானால் தான் மாவில் முக்கும் போது அது மாவு வந்து அந்த அச்சியில் வந்து ஒட்டும். சுருன்னு ஒரு சத்தம் வரும் மாவு அதில் ஒட்டும்போது. முன்னாடி வீடியோ காமிச்சிருக்கிறோமா? அதை வந்து அப்படியே முக்கி எடுத்து எண்ணெயில் போட வேண்டியதுதான். எண்ணெயில் ஆமாம், அச்சியை வந்து எண்ணெயில் முக்கின உடனே அது அழகாக கலண்டு விழுந்துடும். அதுதான் அச்சி முறுக்கு. ஆமாம், போட்டு எடுத்துட வேண்டியது. இதுக்கு தான் ரோஸ் குக்கீஸ். ரோஸ் குக்கீஸ் ரெடி. நாங்கள் நிறைய சாப்பிட்டாச்சு. நல்லா கிறிஸ்பியாக செம எம்மியாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்க. கமெண்ட்ல போடுங்க. ஆமாம், தேங்க்யூ. ஓவல். ஓகே. ட்ரையாங்கிள். ஓவல். ஓவல், வெரி குட். சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. ரொம்ப டேஸ்டியா. டேஸ்டியா இருக்கா? டேஸ்டியா, ஸ்வீட் மாதிரி இருக்கு. ஸ்வீட் மாதிரி இருக்கா?